அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். குரு பகவானுடைய பெயர்ச்சி இதுவரைக்கும் மிதுன ராசியில் இருந்த குரு பகவான் ஜூன் 1, 2026 அன்னைக்கு திங்கட்கிழமை இரவு சுமார் 1:50 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். உங்களுக்கு தெரியும், குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்பயுமே சுமார் ஓராண்டுகள். கடகராசிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அக்டோபர் 31 குறிப்பாக அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவர் அதிசாரமாக போகிறார். அதிசாரம்னா முன்னோக்கி போகிறதுன்னு அர்த்தம். அவர் கடகராசியில் இருக்கக்கூடிய குரு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கேருந்து அவர் கிட்டத்தட்ட ஜனவரி 24, 2027 கிட்டத்தட்ட சுமார் 3 மாதங்கள் சிம்ம ராசியில் அதிசாரமாக இருக்கார். திரும்ப அங்கிருந்து வக்ரகதியில் கடகராசிக்கு வர்றார். ஆக இந்த வருஷம் குரு பகவான் கடகம் சிம்மம் இந்த 2 ராசி வழியாக நமக்கு பலன் செய்ய போகிறார். அதுலேயும் அவர் புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் நமக்கு பலன் செய்ய இருக்கார். எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்குது. குரு பகவானுடைய பார்வை விசேஷம். அவர் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். ஆக குரு பகவானுடைய பார்வை, அவர் இருக்கக்கூடிய இடம், அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இதை வச்சு 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அவர் செய்ய இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான். நவகிரகங்களில் சுபகிரகம் குரு பகவான். அவருடைய பேச்சு ரொம்ப முக்கியம். ஆனாலும் கூட அவர் எப்பயுமே நன்மையை செய்வார் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. பல நன்மையை செய்யக்கூடிய குரு பகவான் ஒரு சில பிரச்சனைகளையும் நம்ம எல்லாருக்கும் கொடுப்பார். ஆக நன்மை தீமை கலந்து தான் இந்த பலன்கள் இருக்கும். அவர் என்னெல்லாம் நன்மை செய்வார், என்னெல்லாம் அவரால் பிரச்சனை இருக்குங்கிறத தான் நம்ம விரிவாக 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்க்க போகிறோம். ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தவர் 3ஆம் இடத்துக்கு வர்றார். இதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பு. ஏன்னா 3ஆம் இடம் அப்படின்னாலே முயற்சி ஸ்தானம், தெய்வீக ஸ்தானம். ஸோ லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினச்சிங்களோ அதுவாக மாறுவதற்கான காலம் இந்த 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடம் அப்படின்னாலே உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது உங்களுக்கு அனுப்புவார். இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார், அனுக்கிரகம் பண்ணுவார். அதான் 3ஆம் இடம். ஸோ இங்கே வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் கொடுக்குறீங்களே, எந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த ஃபீல்டில் பெரிய லெவலில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது உங்களுக்கு. அது இல்லாமல் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் அத்தனை விதமான சோசியல் மீடியாவை நீங்கள் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த காலங்களில் அடிக்கடி பயணம், இந்த பயணம் உங்களுக்கு எதிர்பாராத விதமாக மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள். பெரிய லெவலில் நீங்கள் ஃபர்தராக ஆன்லைன்லேயே, கரஸ்லேயே, ஜூம்லேயே படிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும் நினச்சிட்டு இருந்தீங்களோ மாற்றங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலைங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு உண்டு. ஸோ அது மட்டுமல்ல, இந்த பயிற்சியில் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும். அதை ஒட்டி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். இந்த காலங்களில் இது வரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் டிலே ஆகிட்டுருக்கோ கண்டிப்பாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு. அதுலேயும் குறிப்பாக அக்டோபருக்குள்ளே உங்களுக்கு திருமணத்துக்கான சூழ்நிலைகள், அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் பிஸ்னஸில் இருக்கீங்களோ பிஸ்னஸில் பெரிய லெவலில் நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு, சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக சொந்த தொழில் பண்ணிகிட்ருங்க அத்தனை பேருக்குமே ஓரளவுக்கு லாபம், வருமானம் உங்கள் ஃபீல்டில் அல்லது உங்களுடைய தொழிலில் நல்லா இருக்குது.
அதே யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ, பார்ட்னருக்காக நீங்கள் எஃபர்ட் கொடுக்க வேண்டிய காலம், பார்ட்னர் லாபம் அடைய வேண்டிய காலங்கள் இருக்குது. நீங்களும் லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதுலேயும் குறிப்பாக பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் நல்ல பெனிஃபிட்டு லாபம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய நட்பு வட்டாரம், ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பெருசாக நன்மையை செய்வதற்கான வாய்ப்பு, நல்ல நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு இருப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உண்டு. உங்களுடைய நண்பர்களால் நற்பலன்கள் இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களாலும் நற்பலன்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் எதெல்லாம் நிறைவேறாமல் இருந்ததோ அதெல்லாம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இதெல்லாமே குரு பகவானுடைய நன்மைகள். அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, ஸோ உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அந்த மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், நல்லது நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது, பட் அண்டர் எஜுகேஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். ஸோ அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் எஜுகேஷனுக்கு ஹையர் எஜுகேஷனுக்காக நான் பெரிய லெவலில் அதர் ஸ்டேட் போகணுன்னு நினைக்கிறேன், அதர் கண்ட்ரி போகணுன்னு நினைக்கிறேன், அப்ராடு போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த காலங்களில் பண வருமானங்கள் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. மணி ரொட்டேஷன், யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எப்பயுமே நீங்கள் பெரிய லெவலில் இந்த வருஷத்தில் பணத்தை செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு. ஸோ இவ்வளவு செய்யக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பார்க்கும் வேலை இருந்தால் கூட அந்த வேலையை விடுவதற்கோ வெளியேற்றப்படுவதற்கோ அல்லது வேலையை விட்டு நீங்கள் வெளியே வர்றதுக்கோ விஆர்எஸில் வர்றதுக்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அல்லது ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அல்லது வேலையின் நிமித்தமாக லாங் லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு அல்லது லே ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதையும் குரு பகவான் செய்கிறதுக்கு இருக்கார். ஆகையினால கரியரில் இருக்கிறவங்க உங்களுடைய ஜாப் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் அடக்கி வாசிங்க. நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன், பெரிய போஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. பொறுமை நிதானமாக உங்களுடைய சர்வீஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த காலங்களில் வேலையில் எஃபர்ட் கொடுங்க, எல்லாரோடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க, மற்றவங்க சொல்கிறத உபயோக பண்ணி கேளுங்க, இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. பட் உங்களுடைய சபார்டினேட்டும் உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. பட் உங்களுடைய கொலீக்ஸ் மட்டும்தான் உங்கள் கூட பெரிய லெவலில் மிங்கில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வேலையை பொறுத்த வரைக்கும் அடக்கி வாசிங்க. வேலை இருக்கிறதே பெரிய சந்தோஷம்தான் உங்களை பொறுத்த வரைக்கும். அதில் அசால்ட்டாக இருக்காதீங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இந்த பயிற்சியில் யாருக்கெல்லாம் கிரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோய் இருக்கும், நோய் குணமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெரிய லெவலில் நீங்கள் சாப்பிடக்கூடிய மெடிசின்ஸ் மருந்து மாத்திரை அளவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. நோய் மட்டுமல்ல, கடனும் உங்களை பொறுத்த வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த காலங்களில் ஆயக்கலைகள் 64, நீங்கள் எந்த கலைத்துறையில் இருந்தாலும் உங்களுக்கான புகழ் இருக்குது, வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. நீ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், அடிக்கடி நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உண்டு. அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க, எதிரிகள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பக்கம் சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நிதானம். ஸோ இந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமையே சம்பாத்தியம் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாய்க்கிறதுக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், அவர்களால் நற்பலன்கள், இது அத்தனையும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு உண்டு. இந்த பயிற்சி முழுவதுமே பெரிய லெவலில் நீங்கள் யூக வணிகங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்ல ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். குறிப்பாக யாரெல்லாம் லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வரும்னு நினைக்கிறவங்க மினிமமாக பண்ணுங்கள் அல்லது மினிமமாக வாங்குங்க.
அது இல்லாமல் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால், சீட்டாட்டம் கேசினோவில் பண்ணால், ஏதாவது வாழ்க்கையில் தேர்மானம் நினைக்கிறவங்க மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இதே தான் டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருக்கட்டும், கோல்டு பாண்டு வாங்குறதாக இருக்கட்டும், ட்ரேடிங் பண்ணுறதாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பெனிஃபிட்டாக லாபத்தை கொடுப்பது மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. இடையில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 3-4 மாதங்கள் அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும் சுமாராக தான் இருக்கும். இருந்தால் கூட உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு விதி இருக்கோ அது கண்டிப்பாக குரு பகவான் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்துறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இந்த பயிற்சியில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை நல்லா பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும், அதை நல்லா பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு நற்பலங்கள் கூடும். எல்லாத்துக்கும் மேலே பிரம்மாவுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நல்ல தரிசனம் பண்ணுங்கள். இன்னும் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.